குட் ஈவினிங் எவ்ரிவன். நம்மளுடைய அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் எவிடன்ஸ், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. அதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக். ஸோ எவிடன்ஸ் ஆக்ட்ல நம்ம இதுக்கு முன்னாடி அட்மிஷன், கன்ஃபெஷன் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம். ஈவன் ஸ்டேட்மெண்ட் மேட் பை பர்சன்ஸ் ஹூ cannot பி கால்ட் அஸ் விட்னஸஸ் அப்படிங்கிற இதோட லாஸ்ட் செஷன் வித் ரிகார்ட் டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பெக்டை பார்க்க போறோம். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம வாய் வழியாக சொன்னாலும் கூட ஆக்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்கிற வார்த்தைக்கு பதிலாக செக்ஷன் 45 அதுல இருந்து ஆரம்பிக்கும். செக்ஷன் 45க்கு மேல என்ன வார்த்தை போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன்ஸ் ஆஃப் தேர்ட் பர்சன்ஸ் வென் ரெலவெண்ட் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கும். ஒப்பீனியன்ஸ் ஆஃப் தேர்ட் பர்சன்ஸ் வென் ரெலவெண்ட். நம்ம அதுதான் வந்து என்ன பண்றோம், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சொல்றோம். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 45ல ஆரம்பிச்சு செக்ஷன் 51 வரைக்கும் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தான். அதாவது வித் ரிகார்ட் டு ஒப்பீனியன் ஆஃப் தேர்ட் பர்சன்ஸ். செக்ஷன் 45 to 51 இஸ் வித் ரிகார்ட் டு ஒப்பீனியன் ஆஃப் தேர்ட் பர்சன்ஸ் வென் ரெலவெண்ட். அதுல செக்ஷன் 45 இஸ் வாட் ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். அதுதான் நம்ம ஷார்ட்டா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்றோம். இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் cannot பி a கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆர் இட் அலோன் கேன் பி a கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னு சொல்ல முடியாது. சரியா? சில நேரங்களில் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் முரண்பட்டதாக அல்லது மாறுபட்டதாக இருந்தாலும் கூட மற்ற விட்னஸஸ், ஆக்யூலர் விட்னஸஸ் ஆர் அதர் டாக்குமெண்ட்ஸ் அதர் ஆஸ்பெக்ட்ஸ்ல கூட கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் த கேஸ் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஒரு சந்தேகத்தை உண்டாக்குவதாக இருந்தாலும் கூட மற்ற சாட்சிகளின் அடிப்படையில் ஒருவருக்கு தண்டனை வழங்குவதோ அல்லது ஒரு தீர்ப்பினை உறுதி செய்வதற்கோ நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Now we'll move on to section 45 ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ், எந்த மாதிரியான கேசஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம டிவி ஷோல வர மாதிரி ஒப்பீனியன்லாம் ஏற்றுக்க முடியாது. செக்ஷன் 45 ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா when the court has to form an opinion upon a point of foreign law, one, that is what is one, upon the point of foreign law, two, or science, third one, or art, and fourth one, or as to identity of handwriting, or fifth one is with regard to or finger impressions. இந்த 5 விஷயங்கள் மட்டும்தான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுடைய முடிவுக்கு விடுவதற்கு அனுமதிக்கப்படும். என்னென்ன? with regard to opinion with regard to foreign law, or to science, or to art, or to handwriting, or to finger impressions. The opinions upon that point of persons specially skilled in such foreign law, science, or art, or in the question as to identity of handwriting or finger impressions are relevant facts. Such persons who possess the skill in that relevant field are called as எக்ஸ்பர்ட்ஸ் அண்டர் செக்ஷன் 45. அப்ப எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எந்த 5 விஷயங்கள்ல பண்ண முடியுங்கிறத நீங்க தெளிவா வச்சுக்கணும். ஆப்ஷன் ஏ, பி, சி, டில இந்த ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட்ஸ் இன் விச் த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேனாட் பி டிசைடட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்க இந்த 5 தவிர ஏதேனும் 1 கொடுக்கப்பட்டிருந்தால் அதை சூஸ் பண்ணணும். தென் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 45A. செக்ஷன் 45A அப்படிங்கிற போது என்ன தெரியுது? அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியும். செக்ஷன் 45A இஸ் வித் ரிகார்ட் டு ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸாமினர் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். ஸோ அப்போ இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் திஸ் எக்ஸாமினர் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அவரு தான் எக்ஸ்பர்ட் வித் ரிகார்ட் டு செக்ஷன் 45A. நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ங்கிற டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? செக்ஷன் 45A ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸாமினர் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். When in a proceeding, the court has to form an opinion on any matter relating to any information transmitted or stored in any computer resource or any other electronic or digital form, the opinion of the examiner of electronic evidence referred to in section 79A of the Information Technology Act 2000 is a relevant fact. So when the court has to form an opinion on what aspect அப்படின்னு பார்த்தீங்கன்னா on matter relating to any information transmitted or
stored in any computer resource or in any other electronic or digital form. It is with regard to any information that has been transmitted or stored in three things, either in a computer resource or in electronic form or in a digital form. The opinion of the examiner of electronic evidence. யார் அந்த examiner of electronic evidence அப்படின்னு பாத்தீங்கன்னா, the one who is referred to in section 79A of the Information Technology Act 2000 is a relevant fact. அப்ப examiner of electronic evidence யாரு அப்படிங்கறத எங்க அதுக்கான டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் செக்ஷன் 79A கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்பிளனேஷன், ஃபார் த பர்பசஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் an examiner of electronic evidence shall be an expert அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஃபார் திஸ் செக்ஷன் நான் ஏற்கனவே சொன்னதுதான், the examiner of an electronic evidence shall be an expert. Section 45A. Section 46, facts bearing upon opinion of experts are also relevant அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு செக்ஷன்ல ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ரெலவெண்ட் அப்படிங்கறத பார்த்தோம். இதற்கு அடுத்து இதையும் விட ஒரு படி மேல போய் செக்ஷன் 46 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்ட்ஸ் பியரிங் அப்பான் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், எதன் அடிப்படையில் அந்த எக்ஸ்பர்ட் இந்த முடிவுக்கு வருகிறார், எதன் தன்மையை பொறுத்து அவர் இந்த முடிவுக்கு வருகிறார் என்ற அந்த தன்மைகளும் அத்தகைய விஷயங்களும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. ரெலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செக்ஷன் 46 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்ட்ஸ் பியரிங் அப்பான் ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் நாட் அதர்வைஸ் ரெலவெண்ட் ஆர் ரெலவெண்ட் இஃப் தே சப்போர்ட் ஆர் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித் த ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸ்பர்ட் when such opinions are relevant அப்படின்னு சொல்றாங்க. ஸோ normally in normal circumstances the facts bearing upon opinions of experts are not relevant, but in some cases it is relevant as per section 46. எந்த மாதிரியான கேசஸ்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, if they support or are inconsistent with the opinions of experts when such opinions are relevant அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஒப்பீனியன் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு, ஒரு விஷயத்தை ஆமாம் என்று சொல்லியோ அல்லது இல்லை என்று சொல்லியோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் கொடுக்குறாரு, அது சம்பந்தமாக அந்த விஷயம் வந்து relevant under section 46. The question, இதுக்கு ஒரு illustration பாருங்க. The question is whether an obstruction to harbor is caused by a certain sea wall. ஒரு தடுப்பு, கடல் அரிப்பை தடுப்பதற்காக கட்டிய ஒரு தடுப்புகள் இருக்கு இல்லையா, சி வால். அந்த சி வால் வந்து துறைமுகத்திற்கு பாதகமான ஒரு விஷயமா, கடல் அரிப்பை தடுப்பதற்காக கட்டக்கூடிய அந்த கற்சுவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் துறைமுகத்திற்கு பாதகமான ஒரு விஷயமா அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பர்ட் வந்து தன்னுடைய ஒப்பீனியனை கொடுக்கிறாரு. The fact that other harbors similarly situated in other respects but where there was no such walls began to be obstructed at about the same time is relevant அப்படின்றாரு. அப்போ இந்த மாதிரி கடல் சுவர்கள், கடல் தடுப்பு சுவர்கள் இல்லாத இடங்களில் கூட துறைமுகங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றன என்ற அந்த ஆஸ்பெக்ட், அந்த ஃபேக்ட்ஸ் bearing upon opinion of expert is relevant அப்படின்னு சொல்றாங்க. அதர்வைஸ் இட் இஸ் irrelevant இல்லையா. மற்ற கடல்கள்ல இதே மாதிரி அரிப்பு இருக்கு. இதே ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம NPVK பால் வசந்தகுமார் ஜே வந்து ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கும்போது மதுரவாயில் பைபாஸ் இருக்கு இல்லையா, சென்னை போர்ட்டையும் மதுரவாயிலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த திட்டம், அதை எதிர்த்து வழக்குகள் பல தொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அதுல என்ன கிரவுண்ட் எடுத்தாங்கன்னா, நீர்நிலைகளின் நடுவே பில்லர் எழுப்பப்படுவதனால் அதனுடைய உறுதித்தன்மை கேள்விக்குறியாகிறது, எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். பூவம் நதிக்கு நடுவுல அந்த மாதிரி போற வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு நடுவுல பில்லர்ஸ் எழுப்பியிருப்பாங்க. அப்ப கோர்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, இதை மாதிரி எங்கேயுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். அப்போ சில ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா MRTS மெட்ரோ, அந்த சென்னை வேளச்சேரி டு பீச் போற அந்த ட்ரெயினுடைய பில்லர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மோஸ்ட்லி இட் வுட் பி வித்தின் த ரிவர் ஆஸ்பெக்ட்ஸ், அடையார் ரிவருடைய அந்த இதுலதான் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து ஒரு கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வழக்கை என்ன பண்ணிருப்பாங்க, தள்ளுபடி செஞ்சிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் an example of section 46. Facts bearing upon opinions of experts which support or inconsistent with the opinion of experts when such opinion are relevant. Section 46. Then section 47.
ஒப்பீனியன் ஆஸ் டு ஹேண்ட் ரைட்டிங் வென் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 45 என்னென்ன பார்த்தோம், எதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு உட்பட்டதுங்கிறத பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இப்ப செக்ஷன் 47ல பாக்குறோம். என்னது? ஒப்பீனியன் ஆஸ் டு ஹேண்ட் ரைட்டிங் வென் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு when the court has to form an opinion as to the person by whom any document was written or signed, the opinion of any person acquainted with the handwriting of the person by whom it is supposed to be written or signed that it was or was not written signed by that person is a relevant fact அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு 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 ஆவணத்தில் இருக்கக்கூடிய கையெழுத்து அல்லது ஆவணத்தில் ஒருவர் போட்டிருக்கக்கூடிய அந்த சிக்னேச்சர் either of these things, whether the content is written by this person, hand writing அவருடையதா அல்லது அதில் உள்ள கையெழுத்து அவருடையதா அப்படிங்கிறத கேள்விக்கு வரும் பொழுது எவர் ஒருவர் the one who is acquainted with the hand written of that particular person, அவருடைய அந்த ஒப்பீனியன் வந்து relevant அப்படின்னு சொல்றாங்க. யார் ஒருவர் அந்த நபருடைய கையெழுத்தையோ அல்லது அந்த நபர் போடக்கூடிய அந்த சிக்னேச்சர் அவருடைய எழுத்து அல்லது கையெழுத்து இதை ரெண்டையும் நார்மலாக அறிந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்னுடைய ஆபீஸ்ல நான் ஒரு டிக்டேஷன் கொடுக்குறேன், இல்ல நான் ஒரு இதை எழுதி வச்சுட்டு டைப்பிங் ஒருத்தட்ட கொடுத்துட்டு போறேன். அப்ப அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? என்னுடைய ஜூனியரோ இல்ல என்னுடைய ஆபீஸ் கிளர்க்கோ கண்டிப்பா என்னுடைய கையெழுத்தும் என்னுடைய எழுத்தும் அவருக்கு நன்றாக தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அத்தகைய நபருடைய ஒப்பீனியன் இஸ் ரெலவென்ட் வித் ரிகார்ட் டு ஹேண்ட் ரைட்டிங். சரியா? எக்ஸ்பிளனேஷன். இப்ப அந்த அக்வைண்டட் who can be called as a person acquainted with அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எவர் ஒருவருக்கு ஒருவருடைய கையெழுத்து தெரியும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 1. A person is said to be acquainted with the handwriting of another person when he has seen that person write. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, யார் ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய கையெழுத்து தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்ம பிரசியூம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, one who has seen that person write, or when he has received documents purporting to be written by that person in answer to documents written by himself or under his authority and addressed to that person. இரண்டாவது கிரைட்டீரியா, முதல் கிரைட்டீரியா எழுதினவரை அது எழுதும் பொழுது இன்னொருத்தர் பார்த்திருந்தால் அவருக்கு அவருடைய கையெழுத்து தெரியும்னு அர்த்தம் ஒண்ணு. இன்னொன்னு, நான் எழுதி ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு அனுப்புறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னு சொல்லிட்டு என் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி இந்த ஜேர்னலுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு எனக்கு தேவை, ஒரு லேபர் லா ஜேர்னலுடைய இது எனக்கு தேவை, கிரிமினல் லா ஜேர்னல் தேவைன்னு சொல்லிட்டு நான் ஒரு லெட்டரை ஒருத்தருக்கு எழுதுறேன். அதை ரிசீவ் பண்ணக்கூடிய நபர் ரெகுலரா ரிசீவ் பண்ணுவாரு. when he has received documents purporting to be written by that person in answer to documents written by himself or under his authority. அப்போ உதாரணத்துக்கு அவர்கள் கேள்வியாக கேட்க வேண்டும், இந்த மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தேவையான்னு கேட்டு எழுதிட்டாங்க, அதற்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன், எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இதுக்கெல்லாம் தேவை கிடையாது, இந்த ஜேர்னல்ஸ்லாம் தான் தேவை, இந்த காலத்திலிருந்து இந்த காலகட்டத்திற்குள் தேவை, ஹைகோர்ட்டுடைய இது இருந்தா போதும், சுப்ரீம் கோர்ட்டுடைய இது தேவையில்லை, இல்ல அந்த மாதிரி வயசு வருஷம். அப்போ ஒருத்தருடைய கேள்விக்கு பதிலாக ஒரு ஆவணத்தை ஒருவர் அனுப்பும் பொழுது அந்த நபருக்கு நேரடியாக அனுப்பினாலோ அல்லது அந்த நபர் யாருக்கு அனுப்ப சொல்றாங்களோ இட் ஷுட் பி அட்ரஸ்டு டுன்னு இருக்கும். அப்போ அந்த அட்ரஸ்டு டு அப்படின்னா அவர்களுக்கு அனுப்பினாலோ the person himself or under his authority, then such person can be called as person acquainted with the handwriting. இரண்டாவது கிரைட்டீரியா. மூணாவது கிரைட்டீரியா பாருங்க, மொத்தம் யாரெல்லாம் அக்வைண்டட் அப்படிங்கறத சொல்லலாம். மூணாவது கிரைட்டீரியா, in the ordinary course of business documents purporting to be written by that person have been habitually submitted to him அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த வேலையில இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமான்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க எஸ்இசில இருந்து, சுப்ரீம் கோர்ட் கேசஸ்ல இருந்து. நான் என்ன சொல்றேன், எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், இந்த கிரைட்டீரியால இருக்கிறது வேணும், இத்தனை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வேணுங்கிறத நான் பதிலுக்கு அனுப்பியிருக்கேன். அதை ஆவணப்படுத்துவதற்கு அந்த பர்டிகுலர் எஸ்இசி ஆபீஸ்ல ஒரு கிளர்க்கை இன்சார்ஜா போட்டிருக்காங்க. he is neither a person to whom I have addressed nor a person authorized under him. செக்ஷன் அத கிளாஸ் 2 எக்ஸ்பிளனேஷன் கீழ அந்த ரெண்டு நபர்களை அக்வைண்டட்னு சொல்லுவோம். மூணாவதா, one who has been in the ordinary course of business documents purporting to be written by that person have been habitually submitted to him. அப்ப அதை வாங்கி ஆவணப்படுத்தக்கூடிய பொறுப்பில இருக்காரு இல்லையா, habitually due to his work கிளாசிபிகேஷன், அந்த நபரையும் பர்சன் அக்வைண்டட்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த பிரிவினுக்கு கீழே who can be called as a person acquainted with the person's handwriting அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று நபர்கள். ஒருவர் எழுதினதை பார்த்த நபர். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒருவர் கேள்வி கேட்டு அதற்கு பதிலை அந்த நபருக்கோ அதுல அந்த நபரால் அங்கீகரிக்கப்பட்டவருக்கோ பதில் எழுதும் பொழுது அந்த பதிலை எழுதியது இவர்தான் அப்படிங்கிறது உணரும் படும் பொழுது அந்த நபர் இந்த கலையெழுத்தை பற்றி தெரிந்தவராக இருக்கப்படும். மூன்றாவது, ஒன் ஹூ இஸ் ஹேபிச்சுவலி இன் த சப்ஜெக்ட் ஆஃப் ரிசீவிங் த கம்யூனிகேஷன் ஃப்ரம் த பர்சன். அதான் நான் சொன்னேன் இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் கிளர்க் ஆஃப் தட் எஸ்இசி who has received my letter and who is in the process of documenting that letter. அப்ப இந்த மூன்று நபர்களையும் செக்ஷன் 47க்கு கீழே we can call that as a person acquainted with the handwriting of a person. So their opinion are relevant with regard to handwriting under section 47. Then we'll move on to section 47A. 47A is a continuity of section 47. So it is with regard to electronic signature. Opinion as to electronic signature when relevant. So 47 is with regard to opinion as to handwriting or signature. 47A is with regard to opinion as to electronic signature when relevant. When the court has to form an opinion as to the electronic signature of any person, the opinion of the certifying authority which has issued the electronic signature certificate is a relevant fact அப்படின்னு சொல்றாங்க. அப்ப certifying authority அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழே ஒரு சில அமைப்புகளையோ அல்லது நபர்களையோ அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப அத்தகைய நபர்கள் வழங்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் வந்து relevant with regard to the dispute of electronic signature. ஒருவருடைய அந்த மின்னஞ்சல் கையெழுத்து, மின்னணு கையெழுத்து இவருடையது தானா என்று கேள்வி எழும் பொழுது யாருடைய ஒப்பீனியன் ரெலவெண்ட்? சர்டிஃபையிங் அத்தாரிட்டி அண்டர் தட் பர்டிகுலர் ஆக்ட், இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த நபருடைய ஒப்பீனியன் ரெலவெண்ட் அண்டர் செக்ஷன் 47A. இதே மாதிரிதான் நம்ம 45A பார்த்தோம். ஒப்பீனியன் வித் ரிகார்ட் டு எக்ஸாமினர் ஆஃப் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க கம்பேர் பண்ணிக்கணும். 45A அதுக்கு அடுத்து 47A. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செக்ஷன் 48. ஒப்பீனியன் ஆஸ் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரைட் ஆர் கஸ்டம் வென் ரெலவெண்ட். ஒப்பீனியன் ஆஸ் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரைட் ஆர் கஸ்டம் வென் ரெலவெண்ட். ஒரு பழக்க வழக்கம் நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு கேள்வியாக வருகிறது. அதுதான் செக்ஷன் 48. When the court has to form an opinion as to the existence of any general custom or right, the opinions as to the existence of such customs or right of persons who would be likely to know of its existence if it existed are relevant. Explanation: the expression general custom or right includes customs or rights common to any considerable class of persons. இப்போ ஒரு தேர் திருவிழா நடக்குது. அந்த தேர் திருவிழா நடக்கும் பொழுது அது எந்த வீதிகளில் வலம் வர வேண்டும் என்பது ஒரு டிஸ்பியூட்டா இருக்கு. சரியா? கோர்ட் ஹேஸ் டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன் ஆஸ் டு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ஜெனரல் கஸ்டம் ஆர் ரைட். அல்லது ஒரு இறுதி ஊர்வலம் நடக்கும் பொழுது அது எந்த தெரு வழியாக வரலாம் அல்லது வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. அது வரும் பொழுது மேலதாளங்கள் அடிப்பது ஒரு கஷ்டமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்போ அது தொடர்புடைய அப்படி ஒரு விஷயம் நடைமுறையில் இருந்தால் அது யாருக்கு தெரிந்திருக்குமோ அத்தகைய நபர்கள் கொடுக்கும் வாக்கு மூலம் என்னது ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து என்னுடைய மூதாதையர்கள் காலத்துல இருந்து, இப்ப எங்க தாத்தா காலத்துல இந்த மாதிரி கிராம சபையை கூட்டினாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த விஷயத்துக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டுச்சு. அந்த அங்கீகாரத்தின்படி எல்லாருமே அதை ஏத்துக்கணும், எந்த காலத்திலயும் யாரும் அதை அப்செக்ட் பண்ணக்கூடாதுங்கிறத முன்மொழிஞ்சாங்க. அது எல்லாருமே அதுக்கு சம்மதிச்சாங்க. அதன்படி காலங்காலமா ஏற்கனவே இதே மாதிரிதான் சில வருடங்களுக்கு முன்பு நடந்த தேர் திருவிழா இந்த வழியா வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எவர் ஒருவர் அப்படி ஒரு விஷயம் இருந்தால் அவருக்கு தெரியுமோ அவர் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு மூலம் அந்த ஒப்பீனியன் வாக்கு மூலம் இல்ல அந்த ஒப்பீனியன் is relevant under section 48. Then section 49. Opinion as to usages, tenants, etc. when relevant. When the court has to form an opinion as to the usage and tenets of any body of men or family, the constitution and government of any religious or charitable foundation, or the meaning of words or terms used in particular districts or by particular class of people, the opinions of persons having special meaning of knowledge thereon are relevant facts அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒப்பீனியன் as to usages, tenets, etc. when relevant. இப்போ சில ஒரு ஆவணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆவணத்துல அதனுடைய வட்டியின் அளவு நேரடியாக குறிப்பிடப்படாமல், சே ஃபார் எக்ஸாம்பிள்
8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் குறிப்பிடப்படாமல் ஒரு சொலவாடைன்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுடைய வாய்மொழியில பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ அந்த யூசேஜஸ் அப்ப இதுல இந்த மாதிரி ஒரு ஆவணத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருந்தால் அதற்கு அது என்ன பொருள் என்பதை அத்தகைய தொழிலில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய ஒப்பீனியன் வந்து ரெலவெண்ட் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 49. ஒப்பீனியன் as to usages, tenets, etc. when relevant. When the court has to form an opinion as to the usages and tenets of any body of men or family. ஒரு கூட்டம், ஒரு வணிகம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் அல்லது ஒரு கூட்டு அமைப்பு, ஒரு அசோசியேஷன், அவர்களுக்குள்ளாக ஒரு ஒப்பந்தமோ அல்லது ஏதோ ஒன்றை போட்டிருக்கிறார்கள். அது எந்த அர்த்தத்தில் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி the constitutional government of any religious or charitable foundation or the meaning of words or terms used in particular district or by particular class of people, the opinion of persons having special meaning of knowledge thereon or relevant facts அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய விஷயங்களில் சிறப்பு அறிவார்ந்த தகவல்களை வைத்திருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஒப்பீனியன் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. வித் ரிகார்ட் டு எனி சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் ஆர் வித் ரிகார்ட் டு எனி ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் வித் ரிகார்ட் டு எனி மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதுதான் வந்து செக்ஷன் 49. தென் செக்ஷன் 50. செக்ஷன் 50, 48, 49 and 50 மூணுமே வந்து ஒரு கண்டினியூட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. 48 is with regard to custom or 48 is with regard to custom or right. 49 is with regard to usages, tenets, etc. 50 is with regard to relationship. சரியா, உறவு முறைகள். Opinion on relationship when relevant. When the court has to form an opinion as to the relationship of one person to another, the opinion expressed by conduct as to the existence of such relationship or any person who, as a member of the family or otherwise, has special means of knowledge on the subject is a relevant fact, provided that such opinion shall not be sufficient to prove a marriage in proceeding under the Indian Divorce Act or in prosecution under section 494, 495, 497 or 498 of the IPC அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒப்பீனியன்ங்கிறது என்னது, ஒரு ஹெல்பிங் விட்னஸ் அல்லது ஒரு ஹெல்பிங் ஒப்பீனியன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஹெல்பிங் ஒரு உதவிகரமான ஒரு ஃபேக்ட், ரெலவெண்ட் ஃபேக்ட்லேயே வந்து ஒரு கன்க்ளூசிவ்னு ஒன்று சொல்ல முடியாது. அப்போ ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல ஒருவர் குற்றம் செய்தவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய வழக்குகள் அண்டர் வித் ரிகார்ட் டு செக்ஷன்ஸ் 494 பைகாமி, 495, 497 adultery, 498 and other aspects எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி பேஸ்ட் ஆன் த ஒப்பீனியன் ஆஃப் பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் நாலேஜ் வித் ரிகார்ட் டு ரிலேஷன்ஷிப். அப்படி வந்து இப்போ ஒரு ஊர்ல ஒரு நல்ல குடும்பத்துல ஒருத்தருடைய கணக்கு பிள்ளையா இருக்காங்க. அந்த கணக்கு பிள்ளை சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கு இருந்துச்சு, அடிக்கடி ஐயா அங்க போய்கிட்டு வருவாரு. அப்போ அங்கிருந்து ஒரு கடிதம் வரும், அதற்கு நான் பதில் கடிதம் என்ன அனுப்ப சொல்லுவாரு, நான் அனுப்புவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதையெல்லாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஏத்துக்கலாம். பட் இட் கேனாட் பி சஃபிஷியன்ட் டு ப்ரூவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லும் போது இதை ஒரேடியாக மறுத்துடலாம் இல்ல மறுத்துடணும் அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது. இதை மட்டும் வைத்து ஒருவர் பைகாமி 2 முறை திருமணம் செய்திருக்கிறாரா அல்லது மற்ற விஷயங்களை ஒருவர் மீது குற்றம் சுமத்துவதற்கு, குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு இது மட்டுமே போதுமானதாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதான் provided that such opinion shall not be sufficient to prove a marriage. So it is not sufficient to prove a marriage in a proceeding under the Indian Divorce Act, அதாவது Christian marriages, or in prosecution under sections 494, 495, 497 or 498 of the IPC. Offenses relating to marriage அப்படிங்கிற பர்டிகுலர் கேட்டகரி நம்ம பார்ப்போம். அதற்கு கீழே வரக்கூடிய விஷயங்களை நம்ம நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இப்போ போன செக்ஷனுக்கும் இந்த செக்ஷனுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a person should have special knowledge of issue in question. அதாவது with regard to this section, whether opinion has to be with regard to relationship between individuals அப்படின்னா ஒருவருக்கு அது பற்றின ஒரு சிறப்பு அறிவு இருக்கணும். அப்ப யாரோ ஒருவர் அந்த வழியாக போறவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை ஏற்கக்கூடாது. அப்போ ஒருத்தங்க ஃபிடியூஷரி ரிலேஷன்ஷிப்ல ஒரு குடும்பத்திற்கோ அல்லது அந்த சொசைட்டில அந்த வித் ரிகார்ட் டு தட் யூசேஜ் ஆர் டெனட்ஸ், அவங்க வந்து அதுல ஒரு தீர்க்கமாக ஒரு நிலையான, அவர்கள் மிகவும் அருகிலிருந்து பார்க்கப்பட்டவர்களாக, அது பற்றின விஷயம் தெரிஞ்சவர்களாக இருந்தால்தான் அந்த ஸ்பெஷல் நாலேஜ் அப்படிங்கிற அந்த கேப்ஷனுக்கு கீழே கொண்டு வர முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் செக்ஷன் 50.
தென் செக்ஷன் 51. செக்ஷன் 51 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 46 உடைய நீட்சி அப்படின்னு சொல்லலாம். செக்ஷன் 46 என்ன பார்த்தோம்? ஃபேக்ட்ஸ் பியரிங் அப்பான் ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். விச் இஸ் நாட் அதர்வைஸ் ரெலவெண்ட் பிகம்ஸ் ரெலவெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபேக்ட்ஸ் பியரிங் அப்பான் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். செக்ஷன் 51 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வென் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நம்ம பார்ப்போம்ல, கிரிமினல் அப்பீல் கிரவுண்ட்ஸ் ரெடி பண்ணுவோம், ரிட்டு கூட கிரவுண்ட்ஸ் ரெடி பண்ணுவோம். அப்ப கிரவுண்ட்ஸ் தான் என்ன? நம்ம ஒரு விஷயத்த ஒரு உரிமையாக கோரும் பொழுது எதன் அடிப்படையில் கோருகிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வென் ரெலவெண்ட். நான் இந்த ஒப்பீனியனுக்கு வந்துட்டேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 45ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் சம்பந்தமா ஒரு ஒப்பீனியனுக்கு வந்துட்டாரு. இந்த ஹேண்ட் ரைட்டிங் இவருடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா? அதுவும் ரெலவெண்ட் தான் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 51. கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வென் ரெலவெண்ட். Whenever the opinion of any living person is relevant, the grounds on which such opinion is based are also relevant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. When opinion of any living person is relevant அப்படின்னு சொன்னா the grounds on which such opinion is based are also relevant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப செக்ஷன் 51ல என்ன முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும்? The expert opinion should be given by a living person. Then only the grounds on which that has been formed is also relevant. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அது சம்பந்தமாக நம்ம அந்த விட்னஸ் கொடுத்தவரை ஒரு சாட்சியாக நாம் விசாரிக்க வேண்டும், இல்ல ஒரு குறுக்கு விசாரணை பண்ணணும். ப்ராசிக்யூஷன் வந்து அவரை கூப்பிட்டு வச்சு அது வந்து சாதகமாக இருக்கும் பொழுது அவர் மூலியமான அந்த ஆவணங்களை மார்க் பண்ணுவாங்க. அப்ப நம்ம அது சம்பந்தமான கேள்விகளை கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கிறோம் சீஃப் முடிச்சதும். அப்ப கேட்கும் பொழுது அவர் எதன் அடிப்படையில் அந்த கருத்துருக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் கேட்கலாம். அதுவும் ரெலவெண்ட் தான் ஆஸ் பர் செக்ஷன் 51. சரியா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹேண்ட் இம்ப்ரெஷன் சம்பந்தமா சில டெஸ்ட் இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ லிட்மஸ் டெஸ்ட், ரெட் லிட்மஸ் டெஸ்ட், அந்த மாதிரி ஏதோ டெஸ்ட் இருக்கு. அப்ப அவர் ஃபாலோ பண்ண டெஸ்ட் எந்த டெஸ்ட், அதோடைய அக்குரசி பர்சன்டேஜ் என்ன, இதை விட பெட்டர் அக்குரசி பர்சன்டேஜ் வரக்கூடிய டெஸ்ட் இருக்கா, ஏன் அந்த டெஸ்ட்டை நீ பண்ணல அப்படிங்கிற நம்ம கேள்வியை புட் ஃபோர்த் பண்ணலாம். அவர் ரோல் இஸ் டு கிரியேட் டவுட், ரீசனபிள் டவுட் இன் த மைண்ட் ஆஃப் அ ஜட்ஜ். அதுதான் இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ல ஒரு டிஃபென்ஸ் லாயருடைய முக்கியமான வேலை. ப்ராசிக்யூஷன் வேலை என்ன? அது ரிலையபிளா கொண்டு வரணும். இட் ஷுட் பி ரிலையபிள். அது ஏற்புடையதாக, ஒரு கலப்படம் அல்லாத ஒரு வாக்குமூலமாக, ஒரு கருத்துருவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய கடமை ப்ராசிக்யூஷன். ஒரு டிஃபென்ஸுக்கு என்ன இருக்கு? டு ஷேக் த கிரெடிபிலிட்டி ஆஃப் தட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். அது வந்து யாருடைய வேலை, யாருடைய கடமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் கவுன்சிலுடைய கடமை. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் வித் ரிகார்ட் டு ஒப்பீனியன் ஆஃப் தேர்ட் பர்சன்ஸ் வென் ரெலவெண்ட். செக்ஷன் 45 ஆரம்பிச்சு செக்ஷன் 51 வரைக்கும் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு 4 செக்ஷன், 5 செக்ஷன் கரெக்டா சொல்லணும்னா கேரக்டர் வென் ரெலவெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கேரக்டர் வென் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு அடுத்து வந்து இப்ப நம்ம ஆக்சுவலா பார்ட் 3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாரி, பார்ட் 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? செக்ஷன் 55 வரைக்கும் ரெலவென்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ். அதுக்கு அடுத்து பார்ட் 2 எவிடன்ஸ் ஆக்ட்ல ஆன் ப்ரூஃப்னு ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்ட் 3 ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் விட்னஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஊமே டெஸ்டிஃபைன்னு கேட்கும் பொழுது எனி பர்சன் மே டெஸ்டிஃபை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? பாண்டவர்கள் மட்டும்தான் சாட்சி சொன்னா அது செல்லுபடி ஆகும், அதற்கு எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் சொன்னா அது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சரியா? கண்ணகி சொல்லக்கூடிய வாக்குமூலங்கள் அல்லது சாட்சியங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும், மாதவியின் சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்படல. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நம்ம இப்ப அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வென் ரெலவெண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. சரியா? இது வந்து செக்ஷன் 52ல இருந்து 55 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. செக்ஷன் 52ல இருந்து செக்ஷன் 55 வரைக்கும் கேரக்டர்ஸ் வென் ரெலவெண்ட் அப்படிங்கறது டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 52. இன் சிவில் கேசஸ் கேரக்டர் டு ப்ரூவ் கண்டக்ட் இம்ப்யூட்டட் irrelevant அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு உரிமையியல் வழக்குகள்ல ஒரு சாட்சியத்துடைய அந்த சாட்சியம் இல்லாத ஒரு எதிர்மனுதாரருடைய அல்லது ஒரு மனுதாரருடைய கேரக்டர் ஒரு மோசமான கேரக்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் தேவையில்லை, அது irrelevant அப்படின்றாங்க. நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ். செக்ஷன் 1ல இருந்து 55 வரைக்கும் எதெல்லாம் ரெலவெண்ட்னு சொல்றாங்களோ அது மட்டும் தான் ரெலவெண்ட். அது சம்பந்தமான சாட்சியங்களை மட்டும்தான் முன்னெடுக்க முடியும் நீதிமன்றத்துல. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் எவிடன்ஸ் ஆக்ட்ல.
இப்போ அதுல நம்ம இப்ப பாக்குற 52 வந்து என்ன சொல்றாங்க? இன் சிவில் கேசஸ் கேரக்டர் டு ப்ரூவ் காண்டக்ட் இம்ப்யூட்டட் irrelevant. அவருடைய அந்த நடத்தை மோசமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. அது அனாவசியம்னு சொல்லிடுறாங்க. irrelevant அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இன் சிவில் கேசஸ் த ஃபேக்ட் தட் த கேரக்டர் ஆஃப் எனி பர்சன் கன்சர்ன்ட் இஸ் சச் ஆஸ் டு ரெண்டர் probable or improbable any character imputed to him is irrelevant except in so far as such character appears from facts otherwise relevant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. From facts otherwise relevant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Say for example, அது என்ன சார் அது டைரக்டா that is irrelevant, but when the question is with regard to giving damages, ஒரு சிவில் டிஃபமேஷன் கேஸ் போடப்பட்டிருக்கு. என்னது எதற்காக? ஒரு நபரை இன்னொரு நபர் ஒரு தகாத முறையில் அவரை புரொபகண்டா பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நபர் ஒருத்தருடைய வீட்டு வாடகையை பத்தி கேட்க வராங்க. நான் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போலான்னு இருக்கேன், அந்த ஹவுஸ் ஓனர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவர் எதிர்மறையான ஒரு விஷயத்த தெரிவிக்கிறார். அந்த எதிர்மறையான விஷயம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் என்ன பண்றாரு? அவர் மீது இழப்பீடு கேட்டு சிவில் டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்றாரு. அப்போ எந்த அளவிற்கு அந்த விஷயம் உண்மையானது அல்லது எந்த அளவிற்கு அது அவருடைய ரெப்புடேஷனை ஹார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாதான் the quantum of damages can be awarded. So with regard to deciding the quantum of damages, directly it is irrelevant, but with regard to deciding the quantum of damages, அவருக்கு எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், how much he has been defamed அப்படின்னு தெரிஞ்சாதான் you can come to the conclusion with regard to awarding the damages இல்லையா? அது வந்து ரெலவெண்ட். சரியா? இதுதான் செக்ஷன் 52. மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. இன் சிவில் கேசஸ் த ஃபேக்ட் that the character of any person concerned is such as to render probable or improbable any conduct imputed to him is irrelevant except in so far as such characters appears from facts otherwise relevant. This is section 52. 52 ல இருந்து 55 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். Then 53. In criminal cases, 52 is with regard to civil cases, then 53 is with regard to criminal cases. In criminal cases, previous good character relevant. Previous good character relevant. In criminal proceedings, the fact that the person accused is of good character is relevant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னது? They are relevant அப்படிங்கிறது தான். So it does not by itself establish anything, either guilt or innocence. புரியா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு நீங்க அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அல்ல அது ஒரு நீங்க கணக்குல எடுத்துக்கலாம், அதையும் ஒரு ஆவணத்திற்காக எடுத்துக்கலாம், அவ்வளவுதானே தவிர மற்றபடி அதன் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வரணுமா வரக்கூடாதாங்கிறத பத்தி நம்ம பார்க்கவில்லை. இட் ஆல் டு பி டிசைடட் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். சரியா? ஸோ 53 என்ன சொல்றாங்க? இன் அ கிரிமினல் ப்ரொசீடிங் த ப்ரீவியஸ் குட் கேரக்டர் ஆஃப் அக்யூஸ்ட் வந்து இட் இஸ் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. 53A, evidence of character or previous sexual experience not relevant in certain cases. Evidence section 53A என்னன்னு பாத்தீங்கன்னா, evidence of character or previous sexual experience, evidence of character or previous sexual experience not relevant in certain cases அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அது என்ன மாதிரியான வழக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷுவல் அஃபென்சஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் செக்ஷன் 375 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேப் இருக்கு. 375A இருந்து 375E வரைக்கும் இருக்கு. ஸோ அத்தகைய வழக்குகள்ல சில விஷயங்கள் irrelevant அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன் அ ப்ராசிக்யூஷன் ஃபார் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 354, 354A, 354B, 354C, 354D இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் உமன், அதே மாதிரி outraging the modesty of a woman with an intent to disrobe, அதே மாதிரி voyeurism, stalking, இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் டீலிங் வித் மாடஸ்டி ஆஃப் உமன். சரியா? அத்தகைய வழக்குகள்லையும் மற்றும் செக்ஷன் 376, செக்ஷன் 376A, செக்ஷன் 376B, செக்ஷன் 376C, D or section 376E of the IPC or for attempt to commit any such offense. So the question is with regard to the proceeding is with regard to commission of an offense under section 354 or section 376, அதாவது outraging the modesty of woman அதற்கு கீழேயோ அல்லது ரேப் அதற்கு கீழேயோ இருந்தால்
or for attempt to commit any such offense where the question of concern is in issue, where the question of concern is issue. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சம்மதத்தோடு தான் அந்த செயல் நடந்ததா என்பது கேள்வியாக இருக்கும் பொழுது is an issue, evidence of the character of the victim or of such person's previous sexual experience with any person shall not be relevant on the issue of such consent or the quality of consent. அப்போ எந்த மாதிரியான வழக்கு, நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமாக திரைப்பட ரீதியாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்கொண்ட பார்வை அஜித்துடைய கேள்வி வந்து ஒண்ணு வைக்கப்படும். என்ன அப்படின்னா, ஆர் யூ எ விர்ஜின் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அவர் வைப்பார். ஆர் யூ எ விர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குன்னா இன்டைரக்டா அந்த டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வெதர் யூ ஹேவ் த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத அவர் புட் ஃபோர்த் பண்ணியிருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை வச்சு இஃப் யூ ஆன்சர் திஸ் கொஸ்டின் அட் திஸ் ஸ்டேஜ் யூ நீட் நாட் ஆன்சர் தட் அகைன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். வித் ரிகார்ட் டு கன்சர்ன்ட் ஆர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் irrelevant. அப்போ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சில செக்ஷன் பார்க்கும்போது பார்த்தோம். அதற்கு அவர்கள் இல்லை என்று பதில் சொல்லிவிட்டால் மேற்கொண்டு அது சம்பந்தமாக ஃபர்தர் கொஸ்டின்ஸை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ப்ரிசம்ஷன் அப்படிங்கிற இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். செக்ஷன் 114A நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். உங்களுடைய நினைவுக்கு கேட்டுக்கிறேன், சரியா? ஸோ இப்போ செக்ஷன் 53A என்ன சொல்றாங்க? with regard to offenses, certain kind of offenses, the evidence where the question of consent is an issue, evidence of the character of the victim or of such person's previous sexual experience with any person shall not be relevant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் இப்படிப்பட்டவள் தான் என்பதற்காக இந்த முறை இந்த தவறு நடந்ததற்கு அது காரணமாக இருக்காது. ஒரு பெண் ஒருவரோட சென்றால் அல்லது இருவரோடு சென்றால் என்பதற்காக யார் வேண்டுமானாலும் அவளை அப்படி நடத்தலாம் அல்லது அவள் அப்படிப்பட்டவள் தான் என்று சொல்லுவது ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தில் ஏற்புடையது அல்ல அப்படின்னு இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு கீழ்த்தரமான சித்தாந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண் ஃப்ரீயாக பழகினாலோ அல்லது ஒரு எளிமையான முறையில ஒரு உடை அணிந்தாலோ அது வந்து அந்த கேரக்டர் இஸ் பேட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து based on this particular section. Section 54, previous bad character not relevant except in reply. நம்ம previous good character is relevant அப்படின்னு சொல்லிட்டு in criminal proceeding section 53ல பார்த்தோம். previous bad character relevant அப்படிங்கிற போது it is not relevant except in reply அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருவர் தான் நியாயவான், ஒரு ஹரிச்சந்திரன், ஒரு ராமபிரான் அப்படின்லாம் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவருக்கு எதிராக இந்த மாதிரியான கேள்விகளையோ மற்ற விஷயங்களையோ கேட்கலாம். பிகாஸ் த கேரக்டர் ஆஃப் தட் பர்சன் வித் இஸ் நெகட்டிவ் இஸ் எங்க இருந்து வருது? இட் இஸ் கமிங் டு எ ரிப்ளை பட் இட் இட் செல்ஃப் இஸ் நாட் ஃபாலோயிங். பாருங்க, இப்போ இந்த செக்ஷன் பாருங்க. செக்ஷன் 54, ப்ரீவியஸ் பேட் கேரக்டர் நாட் ரெலவெண்ட் எக்ஸப்ட் இன் reply. In criminal proceedings, the fact that the accused person has a bad character is irrelevant unless evidence has been given that he has a good character, in which case it becomes relevant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. So evidence has been given that he is a person of good character அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், then it is for the prosecution to establish that he is a person with tainted character அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ப்ராசிக்யூஷனுக்கு வந்துருது. ஏன் அப்படின்னா, எஸ் லெட் த கேட் அவுட், நவ் இட் இஸ் த டைம் ஃபார் மீ டு சேஸ் த கேட் இல்லையா? சும்மா இல்லாம அவர்கள் எத்தகைய ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள், இவரா இத்தகைய செயலை செய்திருப்பார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்துட்டாங்க. அப்போ இவர்தான் இத்தகைய இதை செய்தார் அப்படிங்கிற அந்த பொறுப்பு யாருக்கு வந்துருது? த ஆப்போசிட் சைடுக்கு வந்துருது. திஸ் இஸ் வாட் section 54. It has two explanation. Explanation 1, this section does not apply to cases in which the bad character of any person is itself a fact in issue. Bad character of any person is itself a fact in issue. இப்போ enhanced punishment கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். offenses relating to property or offenses relating to coin or government tax, அதெல்லாம் ஒருவர் மறுபடியும் அதே offense வந்து செஞ்சார் அப்படின்னா அவருக்கு வந்து enhanced punishment கொடுக்கலாம் அப்படிங்கிறது வரும். அப்போ அவருடைய அந்த பேட் கேரக்டரே, இவர் இத்தகையவர் தான் அப்படிங்கிற அந்த பேட் கேரக்டரே இஷ்யூல இருக்கும் பொழுது எது வந்து நாட் ரெலவெண்ட்? ப்ரீவியஸ் பேட் கேரக்டர் நாட் ரெலவெண்ட்
எக்ஸப்ட் இன் ரிப்ளை. இந்த பர்டிகுலர் செக்ஷன் அத்தகைய செயல்களுக்கு பொருந்தாது. செகண்ட் எக்ஸ்பிளனேஷன், a previous conviction is relevant as evidence of bad character அப்படின்னு சொல்றாங்க. previous conviction is relevant as evidence of bad character. சரியா? as evidence of bad character தான், whether it is a substantive evidence or a corroborative evidence or evidence reliable or not reliable அப்படிங்கறதெல்லாம் வந்து based on individual cases. so அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், previous good character relevant செக்ஷன் 53க்கு கீழே, செக்ஷன் 54க்கு கீழே என்னது, அதுக்கு அடுத்த செக்ஷனே ஞாபகம் வச்சுக்கோங்க, 53A மறந்துருங்க, which is with regard to sexual offenses. so section 54ல previous bad character is not relevant except with regard to reply அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, it does not apply to cases in which the character of any person itself is a issue. ஒன்னு. ரெண்டாவது, ப்ரீவியஸ் கன்விக்ஷன், ஒருத்தர் இதே இத்தகைய வழக்குகள்ல ஏற்கனவே அவர் குற்றவாளியாக நீதிமன்றத்தால் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார் அப்படின்னு சொன்னா தட் இஸ் ரெலவென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? the last section under this topic வந்து பாத்தீங்கன்னா section 55, character as affecting damages. character as affecting damages. in civil cases, the fact that the character of any person is such as to affect the amount of damages which he ought to receive is relevant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் இது வந்து எதற்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, facts forming the opinion is not unless it is relevant அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே இது தனியா ஒரு செக்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 55, character as affecting damages. in civil cases, the fact that the character of any person is such as to affect the amount of damages which ought to receive is relevant. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தருடைய அந்த டேமேஜஸ் வந்து அவார்ட் பண்றதுக்கு அதை ஒரு வெயிட் பண்ணணும், ஒரு ஸ்கேல்ல. எதை வச்சு வெயிட் பண்ணுவாங்க, அவருடைய ரெப்புடேஷன் எவ்வளவு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் a person should have a reputation to claim a compensation for defamation இல்லையா? முதல் கிரைட்டீரியாவே ஒரு நபருக்கு என்ன இருக்கணும், ரெப்புடேஷன் இருக்கணும். அந்த ரெப்புடேஷனின் அளவு என்ன, அதற்கு உண்டான அந்த பாதகத்தின் அளவு என்ன அப்படிங்கறது கொஸ்டின்ல இருக்கு அப்படின்னா, then in such cases character as affecting damages it is relevant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? in civil cases, the fact that the character of any person is such as to affect the amount of damages which he ought to receive is relevant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. damages என்று எதற்காக சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபமேஷன் அப்படிங்கறதே ஒரு டாட்ஸ் ராங் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கான்ட்ராக்சுவல் ராங் கிடையாது. டேமேஜ் அப்படின்னு சொன்னா லிக்விடேட்டட் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், நான் இவ்வளவு ஷிப்பிங் இது பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதனால உனக்கு இவ்வளவு இழப்பு ஏற்படுதுங்கிறத நீ குவாண்டமைஸ் பண்ண முடியும். பட் வித் ரிகார்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் அ டார்ஷியஸ் liability as in the case of defamation, you cannot quantize the loss. அப்ப அதற்கு பேர் damagesனு பேர். சரியா? அதுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை, character as affecting damages. explanation, in section 52, 53, 54 and 55, the word character includes both reputation and disposition, but except as provided in section 54, evidence may be given only of general reputation and general disposition and not of particular acts by which our reputation or disposition were shown அப்படின்னு சொல்றது. ரெப்புடேஷன் ஆர் டிஸ்போசிஷன், அதாவது ஒரு நல்ல விதமான ஒரு ஒப்பீனியன் இருக்கிறத ரெப்புடேஷன் சொல்லுவோம், ஒரு மீது தவறான ஒப்பீனியன் இருக்கிறத டிஸ்போசிஷன் சொல்லுவோம். ரெண்டுமே ரெலவென்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதர் தென் the one which is explained under section 54, அதாவது previous bad character வந்து not relevant in criminal proceedingங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. subject to that particular reputation or particular disposition are relevant அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? so that's all for today's class. so அப்ப இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம், ஒப்பீனியன் ஆஃப் தேர்ட் பர்சன்ஸ் வென் ரெலவென்ட், அதான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. செக்ஷன் 45ல ஆரம்பிச்சு செக்ஷன் 51 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா கேரக்டர் வென் ரெலவென்ட், சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ், அது 52ல ஆரம்பிச்சு 55 வரைக்கும் இருக்கிறத பார்த்தோம். so that's all for today's class. thank you.